ஹலோ எவ்ரிவன். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது கடல்ல வந்து நம்ம கடல்ல என்னென்ன விசித்திரமான அ அ ப மீன்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடலுக்கடியில அதாவது ஒரு ஆறே போகுது அப்படிங்கிறாங்க. ஆறு வந்து உள்ள ரிவர் இருக்கா அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு இருக்குது. ஆனா நம்ம வந்து ஒரு அ ஸ்கைலேருந்து நம்ம வந்து கீழ பார்த்தோம். வானத்துலருந்து கீழ பார்த்து சேட்டலைட்லேருந்து பார்த்தோம்னா, இந்த ஆறு மட்டும் தனியா ப்ளூ கலர்ல தெரியும் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ஆறு வந்து உள்ளடக்கி அவ்வளோ பெருசா வந்து அ இப்ப நார்மலா நம்ம சைடுல வந்து போயிட்டு இருக்க ஆறு மாரியே இதுவும் போகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளேக்கு போகுதுனாக்க 2460 ஃபீட் வரையும் வந்து அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து உள்ளடக்கி போகும். ஏன்னா, அந்த நேவி பேஸ்டு நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் வந்து இந்த அளவு போகும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனால வந்து எவ்வளவுக்கு வந்து ஆழத்துல வந்து ஆக்ஸிஜன் இல்லாம உள்ளேக்கு போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1 கிலோமீட்டர் வரையும் நீங்க வந்து ஆக்ஸிஜன் இல்லாம நீங்க வந்து அந்த கீழ போலாம் கடலுக்கு அடியில. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்ஸிஜன வச்சு நீங்க வந்து எவ்வளவு தூரம் அந்த சிலிண்டர வச்சு ஆக்ஸிஜன் சிலிண்டர வச்சு நீங்க எவ்வளவு தூரம் போலாம்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுல பார்த்தீங்கன்னா 328 ஃபீட் வரையும் வந்து நீங்க உள்ளேக்கு போலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இதுல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 702 ஃபீட் வரையும் வந்து ஒருத்தர் வந்து போயிருக்காங்க. அதாவது ஹேப்ரட். அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கப்புறம் நிட்டீஸ் அண்ட் அகமத் ஹாபர்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, 1089 ஃபீட் வரை வந்து அ உள்ளேக்கு நீந்தி போயி, அவங்க வந்து இந்த உலக சாதனை வந்து படைச்சிருந்திருக்காங்க. வந்து அவங்க அந்த உலக சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவதார் படத்தோட டைரக்டர் வந்து கேமரான். அவரு என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவரு ஒரு ரோபோட்டிக் ஒரு இது மாரி ரெடி பண்ணி, அந்த ரோபோட்டுக்குள்ள போயிட்டு அவர் என்னது அதாவது அவர் வந்து உள்ளறைக்கு வந்து போயிருக்காரு. அது 35,761 ஃபீட் வரையும் வந்து உள்ளறைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு காம்படிஷன் மாரி நடந்ததுல, அந்த காம்படிஷன்ல அவர் வந்து ஒரு ரோபோட்டிக் மாரி ரெடி பண்ணி, அதுல வந்து அவர் வந்து உள்ள பயணம் பண்ணியிருக்காரு. அது இதுவும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சாதனையா வந்து பார்க்கப்படுறாங்க. இதுதான் வந்து அ இப்ப வந்து அந்த பூமி கடலுக்கு அடியில பார்த்தீங்கன்னாக்க, நெறைய மீன் இனங்கள். அது இல்லாம அதுக்கு கீழ போனீங்கன்னாக்க, இன்னும் வந்து ரொம்ப ஆபத்தான வந்து மீன்களும் உடைக்கிருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. இன்னும் வந்து விஞ்ஞானிகள் வந்து இத வந்து இன்னும் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து இன்னும் நெறைய இருக்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, இந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்னேக் ஃபிஷ் இந்த மாரி வந்து ஒரு சில மீன்கள் வந்து ரொம்ப அபூர்வமான மீன்களும் வந்து உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப நிலப்பரப்பு இருக்கு. அது இல்லாம வந்து கடல் இருக்கு. இதுல வந்து அ கடல் பரப்பு நம்ம வந்து நம்மளோட பூமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன் வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆக்சுவலி வந்து இதுல வந்து 70% ஆஃப் த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூமி வந்து ஃபுல்லா நீரால சூழ்ந்திருக்கு. மிச்சம் வந்து 30 பெர்சன்டேஜ் தான் வந்து நம்ம வந்து நிலங்களாலயும் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபுல்லா வந்து தண்ணியால தான் அதிகமா வந்து இந்த பூமி இது வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில என்னென்னமான ஒரு பயங்கரமான மீன்களும், அதாவது உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது அதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, இந்த பூமியில வந்து மிக ஆழமான வந்து கடல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மெரினா ட்ரென்ச். இத தான் வந்து அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2012 மெரினா ட்ரென்ச். இந்த மெரினா ட்ரென்ச் பார்த்தீங்கன்னா, போட்டி நடத்துறாங்க. அந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னாக்க அவதாரோட டைரக்டர் வந்து கலந்துக்கிறாரு. அந்த அவதாரோட கிலோமீட்டர் அ அடி வரையும் வந்து உள்ளடக்கி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அதாவது இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, 1960லயே வந்து அ ஜாக்வாஸ் பிக்கர் அண்ட் டன் வால்ஸ் இவங்கிற இந்த மாரி ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணியிருக்காருனாக்க, 36,000 ஃபீட் வரையும் வந்து போற அளவுக்கு அவரு வந்து வந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மெரினா ட்ரென்ச் உள்ளடக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சூரிய ஒளி கூட போகாது. அந்த அளவுக்கு வந்து கீழ போக 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 இப்ப பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி படுற இடத்துல வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அது வந்து சூரிய ஒளி படாத இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங்கா இருக்கும். அந்த மாரி தான். இது வந்து கீழ போக போக வந்து இன்னும் கூலிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாரியும் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இது உள்ளேக்கு வந்து நீங்க ஒரு மிஷின கொண்டு போனா கூட வெடிச்சு சிதறிரும். அந்த அளவு தான் மனிதன் போனாலும், இதுக்குள்ள அந்த பிரஷர தாங்க முடியாம வெடிச்சுருவாங்க. அப்படின்னு வந்து இதுல சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் வரையும் வந்து இதுல 45 ஃபீட் வந்து க்ளோசல் அண்ட் அ ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் வந்து இத வந்து சொல்றாங்க. ஒரு திமிங்கலம் வந்து ஒரு கரை ஒதுங்குது. அந்த திமிங்கலம் வந்து கரை ஒதுங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திமிங்கலத்துல வந்து நெறைய கீறல்கள் இருக்கும். அந்த கீறல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அது எதனால வந்து இந்த மாரி கீறல்கள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பாம் அண்ட் வாகால்ஸ் அப்படிங்கிற ஒரு மீன் வகை தான். அது வந்து ரொம்ப கொடூரமான மீன் வகையா இருக்குமா. அந்த மீன் வந்து எத வந்தாலும் வந்து அது அந்த அளவு தாக்கக்கூடியதாகவும், அந்த ஒரு டேஞ்சரானதா
அந்த மீன் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனாலதான் திமிங்கலம் வந்து கரை ஒதுங்குனுச்சுன்னா அந்த இதுல வந்து ஃபுல்லா கீறி கீறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க 1 கிலோமீட்டர் வரையும் போகலாம். அது அது இல்லாம வந்து ஆக்சிஜனை வச்சு வந்து 300 ஃபீட் வரையும் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுல வந்து ப்ளூவேர் பாலூட்டி இனம் அது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க 1148ல இருந்து 1640 வரையும் வந்து ஃபீட் வரையும் வந்து இந்த மீன்களை வந்து பாலூட்டி மீன்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரையும் இது வந்து கீழே வந்து அந்த கடல் கடியில போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நார்மலா வந்து ராணுவ நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் சொன்ன மாதிரி வந்து 2460 ஃபீட் வரையும் வந்து உள்ளேக்கு போகும். அதுவும் வந்து அதாவது இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இப்போ போக ரொம்ப கூலிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது 36,000 ஃபீட் வரையும் கீழே போயிட்டீங்கன்னா இன்னும் வந்து கூலிங் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாம கடலுக்கு அடியில வந்து அதிகமான வந்து எரிமலைகள் இருக்கு. ஸோ அதனாலேயும் வந்து இதுல ரொம்ப வந்து அடிக்கடி வந்து இந்த கடல் பொங்குறது, சுனாமி வர்றது இந்த மாதிரியெல்லாம் வந்து கடலுக்கு அடியில அந்த தீ பிழம்புகள் வெடிக்கிறனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னாக்க அட்வான்ஸ்டு அண்ட் ஓஷன் கிராபிக் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷினை இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ கடல் கடையில என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் வந்து பாக்குறதுக்கும் இதுல வந்து என்னன்னாக்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடல் கடியில வந்து இந்த மழை நீர்கள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மோட்டரை வச்சு நல்ல தண்ணீரை வந்து நம்ம வெளியில எடுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்படிங்கிறாங்க. இது கடலுக்கு அடியில போயிட்டு அங்கே உள்ள வந்து பூமியில வந்து இதை வந்து எப்படின்னாக்க எர்த் கிறிஸ்துக்கும் அதாவது 640 கிலோமீட்டர் மழைநீர் வந்து அந்த கீழே உள்ளடிக்க போகும். அது வரைக்கும் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. கல்ப் மெசியோ வந்து அடியில உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் ஆனா சினோட் ஏஞ்சலிட் அந்த நதி வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த சினோட் ஏஞ்சலிட் நதி வந்து பாத்தீங்கன்னாக்க 115 கிலோமீட்டர் கீழே வந்து இந்த நதி வந்து போயிட்டு இருக்கு கடல் கடியில அப்படிங்கிற மாதிரியும் இந்த மெக்சிகோல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாம உலகிலேயே பாத்தீங்கன்னா 6வது பிக்கஸ்ட் அண்டர் வாட்டர் ரிவர் வந்து கடல் கடியில இருக்குங்கிறாங்க. அது என்னன்னாக்கா வந்து எப்படி வந்து கடல் கடியில வந்து இவ்வளவு பெரிய ஆறு வந்து போயிட்டு இருக்கு. நார்மலா நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா கங்கை ஆறு அதெல்லாமே காவிரி இந்த மாதிரி நிறைய நதிகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த இதுல வந்து கடல் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு தண்ணி 2 கடல் இருக்கும். 2 கடல் வந்து டிஃப்ரெண்ட் வேற வேற மாதிரி இருக்கும். அதாவது ரிவர் தனியா இருக்கும், கடல் தனியா இருக்கும். ஆனா இது ரெண்டுமே வந்து ரெண்டு சேராது. ஸோ அது என்ன ரீசன்னால அது மாதிரி வந்து 2 தண்ணியும் கலக்க மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அதாவது தண்ணியோட அடர்த்தி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து அந்த 2 தண்ணியை வந்து கலக்காம தனி ரிவர் தனியாகவும் கடல் தனியாகவும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. இதனால வந்து இது வந்து ரொம்ப சூரிய ஒளி இல்லாதனாலையும் கோல்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இதை வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து கல்ப் ஸ்ட்ரீட் நதி வந்து கடலுக்கடியில மிகப்பெரிய நதியா கடலுக்கடியில வந்து இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. ஸோ இது இல்லாம இன்னும் வந்து நிறைய அதாவது கடலுக்கடியில வந்து பாத்தீங்கன்னாக்க உயிரினங்கள் வந்து ரொம்ப இருக்கு. அது எல்லாமே வந்து மீன்கள் நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து மேல பாக்குறதா மீன். இதுல இந்த திமிங்கலம் இருக்கு. ஒரு சில வந்து மீன்கள் வந்து ரொம்ப கீழே வந்து அந்த நார்மலா மேல கடலுக்கு மேல உள்ள மீன்கள் வந்து கீழே போக போக அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் தான் போகும். அதுக்கு கீழே போனுச்சுன்னா அந்த மீன்கள் வந்து அதாவது இறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. இறந்து போயிருந்தா அந்த மீன்கள் வந்து வெடிச்சு சிதறிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து மேலே நீந்திக்கிட்டு இருக்குமா. அது இல்லாம இதுல வந்து இதுக்கு வந்து இந்த கடலுக்கு அடியில போறது மாதிரி மீன்கள் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளூரேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சில மீன்கள் வந்து உள்ளே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடலுக்கடியில வந்து இன்னும் வந்து விஞ்ஞானிகள் வந்து இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் எப்படி என்னென்ன மாதிரி கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து செவ்வாய் கிரகம் போறோம். இன்னும் அடுத்தடுத்த கிரகங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஆனா பட் கடலுக்கு அடியில நம்ம இன்னும் வந்து அந்த ஆராய்ச்சிகளை வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிலதெல்லாம் வந்து இன்னும் மர்மமாவே இருக்குது. ஸோ வாங்க இன்னும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான்